மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கை எவ்வளோ ஆப்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல போறீங்க. பிஃபோர் தட் அவசமாக இருக்குங்கிறத விட வி ஹேவ் ஏ செட்டட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். மேஷராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறது நம்ம முன்னோர்கள், நம்ம ரிஷிகள்லாம் எழுதி வச்சது. இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது நம்ம ப்ராக்டிக்கலாக அது பின்னாடி வந்த ஜோதிட அறிஞர்கள் வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு இவர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத வச்சு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இது முற்றிலும் அனுபவம் தான். கீழே கமெண்டில் நேர்கள் வந்து இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. மேஷராசிக்காரங்க பொதுவாகவே அவங்க வீடு வந்து எப்படி இருக்குன்னா, யார் வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் அவங்களுக்கு வந்து கட்டட வேலை செஞ்சாலும் இவங்க வீட்டு வாசலில் தான் செங்கல் மணல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. எந்நேரமும் அவங்க வீட்டு வாசலில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரியான வீடு கட்டுற பொருட்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வரும், அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டில் அல்லது இப்போ இருக்கிற வீட்டில். அதே மாதிரி மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே வௌவால் வரும். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அது கரெக்டாக மேஷராசிக்காரங்க வீட்டுக்கு வௌவால் வரும், அவங்க பிறந்து வளர்ந்த வீடாக இருந்தாலும் சரி. முக்கியமாக நாய் கடிச்சிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் அனுபவபூர்வமாக எடுத்த உண்மைகள். மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளார ஒரு ஓடாத ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அதாவது வந்து பழைய சைக்கிளு, மிஷினு. சில பேர் அந்த இந்த மிஷின்லாம் வாங்குவாங்க ஒரு காலத்தில், அதை வாங்கிட்டு சும்மா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிஷின் ஓடாத ஒன்று இருக்கும். அப்பாவடி சொத்து கண்டிப்பாக பாகப்பிரிவினையில் இருக்கும். மேஷராசிக்காரங்க லைஃப்பில் அப்பாவடி சொத்து பாகப்பிரிவினையில் இருக்கும். அது கண்டிப்பாக பிரச்சனையில் தான் இருக்கும். மேஷராசிக்காரங்க வீட்டுடைய அவங்களோட ஒய்ஃப் பெரும்பாலும் ஏர்னிங் பாடியாக இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க, உள்ளூர்லேயே சம்பாதிக்கிறவங்க, அது மாதிரி கண்டிப்பாக ஏர்னிங் பாடியாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு ஆன்டிக் பொருட்கள் விரும்பிகளாக இருப்பாங்க. பிராண்டு தான் போடுவாங்க எப்பயுமே. அதை உள்ளாடைகள் போட்டுனாலும் சரி, எல்லாமே பிராண்டு தான். இவர்கள் பிராண்டை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. மேஷராசிக்காரங்களோட சிந்தனையும் அப்படி தான் இருக்கும். இவர்களுக்கு கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க உடன் பிறந்தவங்க பக்கத்து அக்காவோ அல்லது தங்கையோ இருந்தால் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க தான் போய் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இவர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு அணிவதில்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க அப்பா கூட பிறந்தவங்க அல்லது இவங்க கூட பிறந்தவங்க கோமதி அல்லது லக்ஷ்மி இந்த பேர் கொண்டவங்க கண்டிப்பாக இருக்காங்க பெரும்பாலும் 100க்கு. அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி அல்லது வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நர்ஸு வந்து இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் நர்ஸு அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. தண்ணி தொட்டி கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் டீச்சர் இருக்காங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆசிரியர். அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக டாக்ஸ் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதுவும் அந்த பிராண்டடான அந்த டாக் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப குவாலிட்டியான டாக்ஸு, மேலை நாட்டின் டாக்ஸு, அதெல்லாம் வளர்த்துறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் அல்லது வந்து ஒரு நாராயணன் பெயர் கொண்டவர்கள், கிருஷ்ணன் பெயர் கொண்டவர்கள் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. முருகன், சரவணன் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் மேஷராசி. இவங்க பார்த்தீங்கன்னா நீர்கண்டம் தப்பிச்சவங்களா இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து தலையில் அடிபட்டுருக்கும். முக்கியமான பாயிண்ட் ஹரி, இவங்க நிச்சயம் தலையில் அல்லது முகத்தில் அடிபட்டு ஸ்டிச்சஸ் ஆயிருப்பாங்க. இது இருக்கும். இவங்க சாதாரணமாக எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா மைண்ட் செட் ஆனது தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நெருப்பு ராசின்னு பேர். இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனசெறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களும் சும்மா விட மாட்டாங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரங்களோட குணம்.